என்ன சொல்கிறேன், இதே சம்பவம் உங்கள் வீட்டில் நாளைக்கு நடக்காது, இதே உங்கள் அம்மாவுக்கோ, ஏன்னா 60 வயசு 65 வயசு பாட்டிக்கு எடுத்தவன் இப்போ இதோ ஒரு வழக்கறிஞர் வீட்டில் இப்போ ஒரு வழக்கறிஞர் வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க, ஏன் பொண்ணு இருப்பாங்க, ஏன் நாளைக்கு ஒரு காவல்துறை வீட்லேயோ ஒரு வழக்கறிஞர் வீட்லேயோ ஏன் சம்பவம் நடக்காது என்ன நிச்சயம் நான் கேட்குறேன். இப்போ எங்கேயோ நடக்குதுன்னு தானே இப்படி அசால்ட்டாக யாரோ வராங்க, யாரோ காப்பாற்றப்படி காசுக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறீங்களே. இப்போ அன்றைக்கே இந்த கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா இந்த மாதிரி சம்பவம் இப்படி நடந்திருக்குமா? தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து செத்தாங்க இல்லையா. இப்போ அந்த மாணவியோட கொலை வழக்கில் கற்பழிப்பு வழக்கில் சம்மந்தப்பட்டவன் அந்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் பேர் தர்ம முனீஸ்வரனா. அது சந்தேகத்தின் பேரில் தான் அடிப்படையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக வச்சு அந்த மாணவியோட நகைக்கண்ணில் இருந்து அந்த சதையை வச்சு தான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக வச்சு அவனை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவி அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் பாத்ரூம் லெட்டின் இல்லாதனால தானே அவங்க அந்த காட்டு பகுதிக்கு போனாங்க. அப்படி இந்த காற்றாலை பகுதியில் ஓரமாக ஒதுங்க போகும்போது தான் இவன் அந்த இடத்துல அப்போ வண்டியில் வரும்போது அந்த காற்றாலையில் வைக்கப்பட்ட அந்த சிசிடிவி கேமரா மூலமாக இந்த அவன் பேர் இந்த காமுகன் இருக்கான் இல்லையா, தர்ம முனீஸ்வரன். இவனுக்கு பேர் பார்த்தீங்களா, சாமி பேரை வச்சுக்கிட்டு தர்ம முனீஸ்வரனா. யாருடா உனக்கு அந்த பேர் வச்சா? கம்நாட்டி நாசமாக போனவனே. ஏண்டா உனக்கு எனக்கு இவனை சொல்லியெல்லாம் எனக்கு குற்றம் இல்லை உறவுகளை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை தான். என்ன சொல்கிறீங்க? சிஸ்டம் சரியில்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவன் மாதிரி போர்வையில் எத்தனை பேர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல உறவுகளே. இவன் தெரிஞ்சது ஒன்று தான். என்ன சொல்கிறது, தெரியாமல் எத்தனை காம கொடூரங்க அலைஞ்சிட்டு இருக்காங்களோ தெரியல, குலவேறி பிடிச்ச பாவிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை இதே மாதிரி ஒரு பொண்ணை கற்பழித்து கொண்ட வழக்கில் ஒரு கேஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 65 வயசு மூதாட்டியை கற்பழித்து கொலை பண்ணியிருக்கான். இந்த 2 கேஸுமே நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் 33 வழக்குகள் இவன் மேலே போடப்பட்டிருக்கான். 33 வழக்குகள் இவன் மேலே இருக்குது. இவனுக்கு யாரும் தனிநபர் ஜாமீன் மூலமாக தான் இவன் வெளியே இந்த பாதகத்தை செஞ்சுருக்கான், அந்த கொலை பாதகத்தை செஞ்சுருக்கான் அந்த பாவி. இவனுக்கு குடும்பம்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனிநபர் ஜாமீன், இவனை தனிநபர் ஒருத்தர் ஜாமீன் எடுக்கிற அளவுக்கு இப்போ இவனுக்கும் அந்த தனிநபருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இவனை ஜாமீன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனுக்கு குடும்பம் குட்டி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஜாமீனில் எடுக்க வழி இல்லாமல் எத்தனையோ பேர் நிரபராதிகளும் தண்டிக்கப்படுறாங்க, இதில் குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி இவன் அந்த ஆளெல்லாம் யார் 33 கேஸ் வழக்கு மேலே ஏற்கனவே இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த பொண்ணோட சேர்த்து 3 வழக்கில் சம்மந்தப்பட்டவனை யார் இவன் ஜாமீன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அந்த மகராசம் புண்ணியவன் அவன் 7 ஜென்மத்துக்கு ரொம்ப நல்லா இருப்பான். ஏன்னா நான் சொல்கிறது, அவன் குடி கெட்டு வம்சம் கெட்டு நாசமாக போய் சீரழிஞ்சு தான் போகிறான். ஏன்னா இந்த பாவி அந்த பாவியை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இப்படி ஒரு சம்பவமே அரங்கேறி இருக்கு இல்லையா. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாமீன் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நீங்களாம் உங்கள் வம்சத்துக்கு நிறைய புண்ணியத்தை சேர்க்குறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நிறைய புண்ணியத்தை. என்னதான் காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக இந்த மாதிரி இல்லாமல் இதுக்காக உங்கள் படிப்பை யூஸ் பண்ணுவீங்க. 1000 பேர் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதில் சட்டத்தில் என்னென்னமோ வளைச்சி என்னென்னமோ பண்ணி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக கஷ்டப்பட்டு போராடி அந்த நிரபராதியை காப்பாற்றுறவங்க நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற வழக்கறிஞர்களாம். ஒரு சில வழக்கறிஞர்கள் தான் சொல்கிறேன், இது நேர்மையான வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு சில வழக்கறிஞர்கள் ஒரு சில பாவிகளை தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அந்த பாட்டியை கொள்ளும் போதே இவனுக்கு அப்போ தண்டனை ஒரு கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாலோ இல்லை அவனை ஒரு காலை கையை வெட்டி இருந்தாலோ இவன் இந்த மாதிரி சம்பவம் பண்ண மனசு வந்திருக்குமா? இன்னொன்று காவல்துறைக்கு நான் ஒன்று கேட்குறேங்க, யாரையோ கூட்டிகிட்டு போய் குற்றம் உறுதி செய்யப்படாமல் காணாமல் போன அந்த நகையே இல்லை, அந்த அஜித்குமார் வழக்கில் இந்த நகையே கண்டுபிடிக்கலையாம். அப்படியே ஒருவேளை நகை கண்டுபிடிச்சி வந்தாலும் அதை போட மாட்டேன்னு சம்மந்தப்பட்ட கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு வழக்கில் கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை அடித்து லாக்அப் டெத் பண்ண முடியும்னா
இப்படிப்பட்ட குற்றவாளிகள்லாம் யார் ஜாமீன் கொடுத்து யார் ஜாமீனில் எடுத்து வெளியே வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன நாட்டில் சாதிக்க போகிறாங்க? இப்படி அடுத்தடுத்து கொலை வழக்கு, இந்த அடுத்தடுத்து கற்பழிப்பு வழக்கு, இப்படி இதை வந்து நீங்களே தானே வளர்த்து விட்றீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே சம்பவம் உங்கள் வீட்டில் நாளைக்கு நடக்காது. இதே உங்கள் அம்மாவுக்கோ, ஏன்னா 65 வயசு பாட்டிக்கு எடுத்தவன் இப்போ ஏதோ ஒரு வழக்கறிஞர் வீட்டில் இப்போ ஒரு வழக்கறிஞர் வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க, ஏன் பொண்ணு இருப்பாங்க, ஏன் நாளைக்கு ஒரு காவல்துறை வீட்லேயோ இப்போ வழக்கறிஞர் வீட்லேயோ ஏன் சம்பவம் நடக்காது? என்ன நிச்சயம்? நான் கேட்குறேன். இப்போ எங்கேயோ நடக்குதுன்னு தானே இப்படி அசால்ட்டாக யாரோ வந்தாங்க, யாரோ காப்பாற்ற பண்ணி காசுக்காக நம்ம எதோ நாள் பண்ணலாம் அப்படின்றக்காக பண்ணுறீங்களே. இப்போ அன்றைக்கே இந்த கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா இந்த மாதிரி சம்பவம் இப்படி நடந்திருக்குமா? தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது உறவுகளே. என்னத்தை சொல்கிறேனே தெரியல. இப்போ இந்த பாவியெல்லாம் வந்து இவெல்லாம் வெளியே வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது இப்போ கூட சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஒரு பையனை அடித்து கொண்டு இருக்கிறாங்க காவல்துறை. ஏன் இவனை மாதிரி ஆளுங்களாம் ஏன் அடித்து கொள்ள மாட்டீங்க சொல்லுங்கள்? உலகத்தில் வந்து நாட்டில் வந்து தண்டனை வந்து அந்த மாதிரி பாவம் செய்கிற பாவிகள் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வருமானம் கம்மியாயிடும்ன்றதுக்காக தர்மத்தை நிலைநாட்டுறீங்களா காவல்துறை அவர்களே? காவல்துறை கண்ட்ரோல் இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு, ஒரு சில அதிகாரிகளுக்கு தான் இந்த பதிவு. ஒரு சில அதிகாரிகள் நேர்மையாக தான் இருக்கிறாங்க. அவங்க நேர்மையாக இருந்தாலும் விடுறது கிடையாது. ஏன்னா அந்த சிஸ்டம் விடுறது கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உறவுகளே. வந்து இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த நாட்டிலேயே நம்ம ஏண்டா பிறந்தோம், நம்மளும் ஒரு பொண்ணாக பிறந்துட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறோமே அப்படி. இதுக்கும் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கதறுவீங்க. உண்மையிலே ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க, என்ன ஒருத்தவங்க கையால் சோறு வாங்கி திங்கிறவங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கு எவனா கமெண்ட் பேட் கமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி ஒரு நீங்களாம் அந்த லிஸ்ட்டு தான். நான் அதான் சொல்வேனே, ஒரு சிலவரை தான் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் எல்லாரையும் சொல்லலை. அதனால் கொஞ்சமாவது மனசாட்சியோடு செயல்படுங்க. இந்த மாதிரிலாம் ஆளுங்களெல்லாம் இனிமேலாவது திருந்துங்க. விளாத்திக்குள்ள சம்பவம் மாணவியோட கடைசியாக இருக்கட்டும், இனிமேலாச்சும் திருந்துங்க. எப்போ பார்த்தாலும் 3 உயிரை கொண்ட அந்த பாவி, இது யார் காரணம்? இதுக்கு அவன் மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா? இந்த வழக்கை தனிநபர் ஜாமீன் எடுத்து அந்த ஆள் மேலேயும் அந்த தனிநபர் மேலேயும் வழக்கு போடணும். அவனுக்கு இந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சாதாரண பாமர மக்கள், நாங்கள் சரியாக படிப்பறிவு இல்லாதவங்க, நாங்களே வந்து இந்த அளவுக்கு யோசிக்கும் போது ஒரு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு ஒரு நல்ல படிப்பு பிஏபிஎல் இப்போ வழக்கறிஞர் படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்கள் எந்தெந்த ஆங்கிளில் யோசிச்சு வழக்கு போட முடியுமா? கேஸ் போட முடியுமா? இதை நல்லா அடிவேர் வரைக்கும் உங்களுக்கு நோண்டி என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது. ஏன்னு வச்சிங்களேன், அதான் குற்றங்கள் குறைஞ்சா உங்களுக்கு வருமானம் கம்மியாக போயிடுமே. வருமானத்துக்காக தானே நீங்கள் இருக்கீங்க. மனசாட்சியெல்லாம் இங்கே யாருக்குங்க இருக்குது? மனசாட்சியெல்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. படிப்புலாம் இப்போ எதுக்கு தெரியுமா? படிப்புலாம் வந்து வணிக மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. நல்ல அந்த படிப்புலாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் உள்ளவங்களுக்கு மனசாட்சி இருந்தது இல்லை. அவங்க வீட்லேயும் குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்க, பொண்ணுங்க இருக்கிறாங்க, தாய் இருக்காங்க, பாட்டி இருக்கிறாங்கலாம் மறந்துட்டு இந்த மாதிரிலாம் பாவிகளை வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி இந்த குற்றங்களை நடைபெறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா இந்த ஆளை வெளியே எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த வழக்கறிஞர், அந்த ஆள் மேலேயும் அவருக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஏன் வெளியிடணும்? இந்த ஆளை எதுக்கு வெளியிடணும்? ஏன் இந்த ஆளுக்குலாம் லாக்அப் டெத் கிடையாதா? இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கிடையாதா? இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அப்பாவிகளை தான் போட்டு அடித்து சாப்பிடிப்பீங்களா? நான் கேட்குறேன். என்ன சொல்கிறேனே தெரியல. இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு பையனை அப்படி தான் கையை வெட்டி சைலன்சர்லாம் உடம்புலாம் சூடு போட்டு நாக்கை வெட்டி உயிர் நாடி அறுத்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஏதாவது ஒன்று இது பண்ணி போகும்போது சீரியஸாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொண்டு வந்து ஏதாவது ஒரு கேஸ் உள்ளே கொண்டு வந்து விட்டுறீங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? மக்களும் 2-3 நாளைக்கு பேசுவோம், அப்புறம் நம்மளும் வேறு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சிஸ்டத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன், வெக்கக்கேடாக இருக்குது உறவுகளே, வெக்கக்கேடாக இருக்குது. இவனெல்லாம் என்ன கதிக்கு போவான்? அந்த பாவி என்ன கதிக்கு போவானோ? இவனெல்லாம் வந்து கூட்டி இவனுக்கு கொடுக்குற தண்டனை என்ன? அத்தனை தப்பு செய்கிற ஒவ்வொரு புறம்போக்கு நாய்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயம் வர மாதிரி ஒரு தண்டனை இவனுக்கெல்லாம் கொடுக்கணும் உறவுகளே. அவ்வளோ கோபமாக வருது எனக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கம்யூனிட்டி இவனெல்லாம் வந்து பொதுமக்கள் கையில் கொடுங்க. உங்களுக்கு முடியாது. உங்களுடைய வீரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையும் அந்த பிஏபிஎல் படித்த அந்த வழக்கறிஞர்களும் அந்த நீதிபதியிலாம் என்ன பண்ணுவீங்க? அப்பாவி மக்கள்கிட்ட தான் உங்களோட இதெல்லாம் காட்டுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை பொதுமக்கள்கிட்ட கொடுங்க. நாங்கள் கொடுக்குறோம் இவனுக்கு தண்டனையை. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒருவர்கள். அவ்வளோ ஆத்திரமாக வருது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசுக்கு.